இந்த வீடியோவில் நான் டாபிக் பார்க்க போகிறோம்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கான வீடியோ யாராருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தாலும் ஆர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் ஆர் நீங்கள் ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் என்ன, ஸோ அதில் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஸோ அதில் பெனிஃபிட்ஸ் இருக்காத பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் என்ன, சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு அப்ளிகேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது, அதுவும் கைடன்ஸ் மூலமாக, அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ராக்டிஸ் மூலமாக, ரியல் டைம் ப்ராக்டிஸ் மூலமாக எப்படி பண்ண போகிறோன்றது தான் இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கோர்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. ஸோ இதில் என்னென்ன படிக்க போகிறோம் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும், ஸோ லாங்குவேஜஸ் படிக்கலாம், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்கலாம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அப்புறம் வெப் டெக்னாலஜி சார் வெப் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது, ஸோ லைஃப் சைக்கிள் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் மூலம் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் நீங்கள் படிக்கணும் ஆர் நீங்கள் கோர்சஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ட்ரைனிங் படிக்கலாம், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் ட்ரைனிங் படிக்கலாம், என்னென்ன டெக்னாலஜி படிக்கலாம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங்ன்றது நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் கோர்சஸ் இன்க்ளூட் இருக்கும். ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணலாம், நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருக்கீங்க ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க கோர்சஸ் பண்ணலாம், இல்லை நான் காலேஜ் பர்சியூ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்ன்ஷிப்போ கோர்ஸ் எது பண்ணாலுமே உங்களால் ப்ராஜெக்ட்ஸை பண்ண முடியும். ஸோ அதுக்கான மென்டர்ஷிப் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் படிக்கிறது மூலம் இருக்கும். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கில் கோர்சஸ் பார்த்தோம். ஸோ இன்டர்ன்ஷிப் நீங்கள் படிக்கிறோம், இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் பேஜஸ் போகும். ஸோ அதில் என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது, ஸோ இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப், எம்பிஏ இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் இன்டர்ன்ஷிப், எல்லா விதமான இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ள பேஜ் போய் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ கோர்சஸ் ஏன் முக்கியம், ஓகே சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கில் வந்து கோர்சஸும் இருக்குது, இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. அதில் கோர்சஸ் ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ், இப்போ எனக்கு வந்து நான் ட்ரிபிள் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய விதமான சப்ஜெக்ட்ஸ் வரும் சப்ஜெக்ட் படிக்கும் போது. ஸோ அதில் எனக்கு வந்து எம்பெடட் மட்டும் தெரியணும், இல்லை மேட்லாப் மட்டும் படிக்க போகிறேன், அப்படி இல்லைனா விஎல்எஸ்ஐ மட்டும் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான உங்களுக்கு ஸ்கில்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலவெண்ட்டான, அதாவது நீங்கள் ஐசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்பெடட் பண்ணலாம். ஸோ ஐடி படிச்சிருக்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஜாவா பைத்தன் இந்த மாதிரி படிக்கலாம். ஸோ ரிலவெண்ட்டான சப்ஜெக்ட்டை படிக்க முடியும். ஸோ இந்த கோர்சஸ் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கெரியர் ஒரு சேஞ்சாக இருக்கும். காலேஜில் வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருப்பீங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரே விதமான ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் பண்ண படிக்கிறதுனால அதுக்கான லெவல் மட்டும் கெயின் பண்ணுறதுனால நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இதை வந்து நீங்கள் பர்சியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட், நீங்கள் இப்போ நான் வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கேன், எனக்கு ஐடிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஐடி சம்மந்தமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதே உங்களால் பர்சியூ பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம 3 monthsலையோ 6 monthsலையோ முடிக்க முடியும். ஒரு டைம் வேஸ்ட், இப்போ காலேஜ் நான் 4 years படிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் 3 monthsலேயே என்ன பண்ண முடியும்னா கோர்சஸ் மூலம் படிக்க முடியும். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மூலமாக நம்மளுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட், அதாவது எம்ப்ளாயபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு கெரியருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இது பண்ணுறது மூலம் எனக்கு என்ன ஆகும்னா என்னோட கான்ஃபிடன்ஸ், கோர்சஸ் பண்ணுறது மூலம் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போது இந்த கோர்சஸ்லாம் படிச்சுட்டு நம்மகிட்ட பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது எக்ஸாம்பிளுக்கு பிளேஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வியூ பண்ணோம் அப்படின்னா ஸோ மேலே ஸ்க்ரீனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் அவங்க வந்து அவங்களுக்கு வீடியோஸும் இருக்கும், டெஸ்டிமோனியல் வீடியோஸ் இருக்கும். ஸோ அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க, எப்படி படித்தாங்க, எப்படி பிளேஸ் ஆனாங்க, என்ன மாதிரி கோர்சஸ் படித்தாங்க, ஸோ என்ன கோர்ஸ் படித்தா என்ன எப்படி பிளேஸ் ஆகலாம், ஸோ நீங்கள் ரெலவெண்ட்டான கோர்சஸ் படிக்கணும் அதை பற்றி அவங்க எல்லாமே வீடியோவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கில் டெவலப் பண்ண முடியும். ஸோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ என்னால் வந்து ஆன்சர் ஒர்க்கில் எப்படி பண்ணுறாங்களோ ரியல் டைம் ஒர்க் இல்லாமல் ஸோ ஆன்சரான ரியல் டைமில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த ஆன்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்விங், முக்கியமாக லாஜிக்கல் திங்கிங் நம்ம வளர்த்துக்கலாம். லாஜிக்கல் திங்கிங் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ராப்ளம் சால்விங் நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணாலும் சரி, கோர்சஸ் பண்ணாலும் சரி, சாஃப்ட்வேர் ட்ரைனிங் நம்மளுக்கு காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் எது பண்ணாலுமே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ், அதாவது கோர்ஸ் ஆகட்டும், இன்டர்ன்ஷிப் ஆகட்டும், சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஆகட்டும், இது எல்லாமே யார் தர போகிறாங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 230 டெக்னாலஜி படித்து 120 சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு மைக்ரோசாஃப்ட்டில் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல்ன்ற அவார்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவார்ட் வாங்கியிருக்க வெங்கடேசன் பிரபு தான் இந்த கோர்சஸ் இன்டர்ன்ஷிப் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு கோர்சஸோ இன்டர்ன்ஷிப்போ நீங்கள் எது படிக்கனாலும் நீங்கள் 2 விதமான மோடில் படிக்கலாம். ஆஃப்லைனில் படிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன்லேயே படிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை என்னால் வர முடியாது, நான் வந்து ரிமோட்டில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கோர்சஸோ இன்டர்ன்ஷிப்போ ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம்.
அப்படி இல்லை நேரில் வந்து நான் என்கொயரி பண்ணணும், என்ன மாதிரி கோர்சஸ் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸை வந்து டேரெக்டாக என்கொயரி பண்ணலாம். ஸோ மெயில் மூலம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பேஜும் இருக்குது. ஸோ அந்த பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன அப்டேட்ஸ், ஜாப் அப்டேட்ஸ் ஆகட்டும், இது எங்கே ஜாப் ஓப்பனிங் இருக்குது, ஸோ என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் படிக்கலாம், நீங்கள் என்ன கோர்சஸ் படிச்சிருக்கீங்களோ, அது என்ன காலேஜில் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான டெக்னாலஜி என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இன்ஸ்டாகிராமில் அப்டேட் தருவாங்க. தேங்க்யூ.